42 inch size blouse back part கட் பண்ண பிறகு ஸ்லீவ் கட்டிங் பார்ப்போம். ஸ்லீவோட நீளம் கொஞ்சம் 5-6 இன்ச்சுக்குள்ள இருக்கிறனால அந்த நம்ம பேக் பார்ட் கட் பண்ணது உள்ள மிச்ச துணியில் அந்த சைடில் உள்ள அந்த கரைப்பகுதியோட நீளம் சரியா இருக்கு. அதனால நம்ம கரையை உயரமாக வைக்காம அந்த 1 மீட்டர் துணியோட கரையை அப்படியே அகலமாக வச்சுக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரையை உயரமாக வைக்காம கரையை அகலமாக வச்சுக்கிடணும். நீளம் சரியா இருக்கு. அகலத்தில் மட்டும் கொஞ்சம் இது அளவு காணல, ஒரு 1/2 இன்ச்சு போல ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பிறகு அந்த ஜாயிண்ட்டை தைக்கும் போது கொடுத்துக்கிடலாம். இப்போ 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அளவு ஜாக்கெட்டோட கையோட மேல் பக்கம், அதாவது கையோட பின்பக்கம் மேலே வர்ற மாதிரி வைக்கணும். எப்பயுமே ஸ்லீவ் வரையும் போது கையோட பின்பக்கம் மேலே வர்ற மாதிரி வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை நல்லா அந்த நம்ம கட் பண்ண போகிற துணி மேலே நல்லா படிஞ்சு நிற்கும். இப்போ கீழே நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கையோட உயரத்தில் எவ்வளோ 1/4 இன்ச்சியா 1/2 இன்ச்சியா நம்ம எவ்வளோ தப்போமோ அந்த அளவு விட்டுட்டு எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மார்க்கையும் குறுக்க கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். கண்டினியூ வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.